சூப்பர் பேட்டர்ன் ஒன்று சொல்லி தரேன் பாருங்க. ஸ்போக்கன் சிங்களத்தில் வந்து கதைக்கும் போது பயன்படுத்துகிற ஒரு பேட்டர்ன் உண்டு. அதை சூப்பரி பேட்டர்னாக கீழே நம்பலாம். என்ன ஒயாலது அண்ணவா உங்களுக்கு தெரியும். மட்ட புழுவாங் என்று சொல்லும்போது என்னால் முடியும். மட்ட புழுவாங் என்னால் முடியும். மட்ட புழுவாங் என்னால் முடியும். மட்ட நடுவில் இப்போ நாங்கள் வினை சொற்களை போட்டோம்னு சொன்னால் ஈஸியான வசன அமைப்பு முறை உருவாக்கலாம். உங்களுக்கு தெரியும். மட்ட எண்ண புழுவாங் என்னால் போக முடியும். மட்ட எண்ண புழுவாங் என்னால் போக முடியும். மட்ட எண்ண புழுவாங் என்னால் போக முடியும். மட்ட எண்ண புழுவாங். மட்ட லியண்ண புழுவாங் என்னால் எழுத முடியும். மட்ட லியண்ண புழுவாங் என்னால் எழுத முடியும். இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்போ என்னால் முடியுமா இருக்கு, என்னால் ஏழுமா இருக்கு, இப்படி ஒரு வசன அமைப்பு முறை தானே. இதை எப்படி சொல்றேன்னு சொன்னா இதுக்கு பக்கத்தில் வேனவா என்ற ஒரு சொல் வரும். வேனவா புழுவங் வேனவா என்று சொல்லும்போது புழுவங் வேனவா கீழே கேத்தி தெமலம் கேனோனே முடியுமா இருக்கு ஏமனத்தம் ஏழுமா இருக்கு ஏமனத்தம் கூடியதா இருக்கு. புழுவங் வேனவான்னு சொன்னா அதில் அர்த்தம் வந்து கூடியதா இருக்கு, ஏழுமா இருக்கு, முடியுமா இருக்கு. இப்போ பாருங்க, மட்ட எண்ண புழுவங் வேனவா என்னால் போகக்கூடியதா இருக்கு. எண்ண புழுவங் வேனவா போகக்கூடியதா இருக்கு. நிகழ்காலத்தில் வர்த்தமான கால எதி கேத்தி இது முடியுமா இருக்கு. மட்ட எண்ண புழுவங்க வேணும் என்னால் போகக்கூடியதா இருக்கு. என்னால் போக ஏழுமா இருக்கு. ஏம மட்ட லியண்ண புழுவங்க வேணவா என்னால் எழுதக்கூடியதா இருக்கு. மட்ட கதாகரண்ண புழுவங்க வேணவா கதாகரண்ண புழுவங்க வேணவா மட்ட கதாகரண்ண புழுவங்க வேணவா என்னால் கதைக்க முடியுமா இருக்கு. என்னால் கதைக்க கூடியதா இருக்கு. மட்ட கியவண்ண புழுவங்க வேணவா கியவண்ண என்னால் வாசிக்க கூடியதா இருக்கு. மட்ட கியவண்ண புழுவங்க வேணவா என்னால் வாசிக்க கூடியதா இருக்கு. இந்த மாதிரி இந்த இன்னண்டு வர வினை சொற்களை பாடமாக்கினீங்கடா எத்தனை சொற்கள் பாடமாக்குறீங்களோ இதை வச்சு அத்தனை வசனங்கள் உருவாக்கலாம். இது நிகழ்காலத்தில். எதிர்காலத்தில் சொல்லும்போது வெய் என்று மாறும். எதிர்காலத்தில் வெய். அப்போ மட்ட புழுவாங் வெய் முடியுமா இருக்கும், ஏழுமா இருக்கும். புழுவாங்வை மட்ட புழுவாங்வை என்னால் முடியுமா இருக்கும், என்னால் ஏழுமா இருக்கும். அநாகத காலட்ட எதிர்காலத்தில். அப்போ மட்ட எண்ண புழுவாங்வை என்னால் போகக்கூடியதா இருக்கும், என்னால் போக ஏழுமா இருக்கும், என்னால் போக முடியுமா இருக்கும். இந்த மாதிரி அர்த்தங்கள் எடுக்கலாம். மட்ட லியண்ண புழுவாங்வை என்னால் எழுத முடியுமா இருக்கும் எதிர்காலத்தில். மட்ட லியண்ண புழுவாங்வை என்னால் எழுத ஏழுமா இருக்கும். அந்த மாதிரி சொல்லலாம். மட்ட வெடகரண்ண புழுவாங்வை என்னால் வேலை செய்யக்கூடியதா இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு உடம்புக்கு இயலாமல் இருக்குது, டேப்லெட் போட்டுருக்கீங்க, நீங்கள் நினைக்கிறீங்க நாளைக்கு என்னால் வேலை செய்யக்கூடியதா இருக்கும். அப்படி அந்த டைமில் மட்ட வெடகரண்ண புழுவாங்வை மட்ட வெடகரண்ண புழுவாங்வை என்னால் வேலை செய்யக்கூடியதா இருக்கும். ஹெட்ட வெடகரண்ண புழுவாங்வை நாளைக்கு வேலை செய்யக்கூடியதா இருக்கும். ஹெட்ட நாளைக்கு வெடகரண்ண வேலை செய்ய வெடகரண்ண புழுவாங்வை ஹெட்ட ஹெட்ட வெடகரண்ண புழுவாங்வை நாளைக்கு வேலை செய்யக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி ஈஸியா உருவாக்கலாம். மட்ட புழுவாங்குனா என்னால் முடியுமா இருந்தது, என்னால் ஏழுமா இருந்தது. மட்ட கதாகரண்ண புழுவாங்குனா என்னால் கதைக்க முடியுமா இருந்தது. மட்ட லியண்ண புழுவாங்குனா என்னால் எழுத முடியுமா இருந்தது. லியண்ண புழுவாங்குனா எழுத முடியுமா இருந்தது. கியவண்ண புழுவாங்குனா வாசிக்க முடியுமா இருந்தது. வெடகரண்ண புழுவாங்குனா ஒருத்த வினை சொல்ல மட்டும்தான் மாற்றுவோம். இந்த செட் அப்படியே வரும். வெடகரண்ண புழுவாங்குனா வேலை செய்யக்கூடியதா இருந்தது. அந்த மாதிரி தேவையான அளவு உங்களால் வசனங்கள் அமைச்சு ஈஸியான முறையில் கதைக்கலாம். சிங்களம் கதைக்க தேவைன்னு சொன்னால் சிங்கள எழுத்துக்கள் தான் தேவையில்லை, இந்த மாதிரியும் எழுதி கூட படிக்கலாம். எங்களுக்கு தேவை கதைக்கிறதான் முக்கியம்னு சொன்னால் கதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் மொழியில் கூட எழுதி வச்சு படிக்கலாம். எழுத வாசிக்கத்தான் தெரியணும் இல்லை சிங்களம் கதைக்கிறதுக்கு. இந்த மாதிரியும் நீங்கள் படிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக படிக்கிறதுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதி புது வச்சாக்களுக்கு நம்ம ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ் தொடங்குகிறோம். ஆறாருக்கெல்லாம் சிங்களம் கதைக்க தேவையாக இருக்குதோ, உங்களோட வேலை என்ன வேலையாக இருந்தாலும் சரி, ஆறாருக்கெல்லாம் சிங்களம் கதைக்க தேவையாக இருக்குதோ எல்லாரும் இந்த கிளாஸில் வந்து நெஞ்சு படிக்கலாம். 3 மாதம் கிளாஸ் நடக்கும். 3 மாதத்தை சேர்த்து ஒரே பேமெண்ட்டில் நீங்கள் 4000 கட்டி படிக்கலாம். நீங்கள் கிளாஸுக்கு வரலன்னா நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்ஸ் தருவேன், அதை பார்த்து நீங்கள் கிளாஸை கவர் பண்ணி படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். புது வச்சாக்களுக்கு திங்களும் வியாழனும் இலங்கை நேரப்படி இரவு 8 to 9:30 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். அதுக்குரிய வீடியோ ரெக்கார்டிங்ஸ் PDF இதில் நோட்ஸும் தருவேன் உங்களுக்கு.
வெளிநாட்டில் இருக்கிறார்களும் பாருங்க நீங்களும் வந்து படிக்கலாம். இந்த கிளாஸில் இணைகிறதுக்கு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறார்கள் முதலாவது கமெண்ட்டில் பாருங்க குரூப் லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வரலாம். அல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கிள் அப்படின்ற ஒரு மெசேஜ் போடுங்க. நான் குரூப் லிங்க் கிளாஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க. முதலாவது கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ். அந்த கிளாஸை பார்த்துட்டு நீங்கள் காசு கட்டி நம்மளோட கிளாஸில் சேரலாம்.